ஒன்றை அறிந்தால் இந்த உலகத்திலே ஒன்றை பற்றி அறிந்தால் எல்லாமும் அறிந்ததற்கு சமம் என்று சொல்லுகிறது வேதாந்தம். என்ன, ஒன்றை அறிந்தால் எல்லாமே அறிந்ததற்கு சமானம் என்று சொல்லுகிறது. அந்த ஒன்றை அறியவில்லை என்றால் நீ என்னத்தை அறிஞ்சாலும் என்ன அறியாமைக்கு சமானம்னு சொல்லுகிறது. அது எது அப்படின்னு சொன்னா அதுதான் பிரம்மம் என்று சொல்லுகிறது பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யாவை யார் யார் அறிய அறிகிறார்களோ அவர்கள் எல்லாமே இந்த உலகம் அனைத்தையும் அறிந்தவர்கள் ஆகிறார்கள் என்று சொல்லி தர்மசாஸ்திரம் நமக்கு விளக்குகிறது. ஆக அந்த ஒன்றை அறிவதற்கு அந்த மதி ஞானம் நிறைந்த நன்னாள் இன்று அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றார். என்ன, இப்ப நமக்கு சில எண்ணங்கள் வரும். நமக்கு சரின்னு தோன்றது மற்றவங்களுக்கு சரின்னு தோன்றாது, மற்றவங்களுக்கு சரின்னு தோன்றது நமக்கு சரின்னு தோணாது. அப்படி கிடையாது ஞானம். நம்ம என்ன சரின்னு சொல்றோமோ அது மற்றவங்களுக்கும் சரியாக இருக்க வேண்டும். என்ன, அதுதான் உண்மையான சத்திய ஞானம். அதுதான். அப்ப யாருமே நம்ம எதிர்க்குள்ள உட்கார்ந்து மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு தீர்க்கமான திடமான அந்த சிந்தனையும் ஞானத்தையும் தான் மதி நிறைந்த நன்னாள் என்று ஆண்டாள் போற்றுகிறாள். அப்பேற்பட்ட இந்த மதி நிறைந்த நன்னாளாக இருக்கின்ற இந்த மாதத்தையே போற்றுகிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லி